முடியாக்கும். அப்படியே இடுப்பு ஆட்டினாலும் என்ற உருசை சும்மா விடுவானா? தூக்கி போட்டு நாலு மிதி மிதிப்பா. எதுக்கு நமக்கு இந்த வேலையெல்லாம்? ரீல்ஸை பார்ப்போமா, ஃபோனை வச்சோமான்னு பொழப்ப ஓட்டுவோம். ஹாய் உமா, என்ன பண்ணிருக்க? ஐயோ, இந்த அம்மா வேற வந்திருக்குது. எதுக்கு வந்திருக்குன்னு தெரியலையே. அம்மா வாங்க, உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்க. என்ன கண்ணாடியெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள? வெளியே வெயிலா இருக்கு. அமெரிக்காலெல்லாம் ஒரே குளிரா இருந்துச்சு. இங்க வெயில் தாங்க முடியல. கண்ணு கூசுதுன்னா கண்ணாடி போட்டு வந்தமா. சரி சரி வாங்க, கட்டில உட்காருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அட உமா, டீ எல்லாம் வேண்டாமாக்கோ, கீழே உட்காரு. உன்னை பார்த்து பேசி போலாம் தான் வந்தேன். என்னை பார்த்து பேச வந்திருக்குதா? ஐயோ, நேற்று 30 வீட்டில் பிரியாணி வாங்கி தின்னமே, அது கண்டுபிடிச்சிட்டா கிளவி. ஏனுங்கம்மா, என்ன விஷயம்? அப்படி என்ன என்கிட்ட பேசணும்? ஃபர்ஸ்ட் உட்காருமா, பேசலாம். உமா, எனக்கு என்ற மருமகளை விட உன்னதான் ரொம்ப பிடிக்குமாக்கோ. எவ்வளவு திட்டினாலும் சிரிச்சுட்டே இருப்பேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. என்னை போய் புகழ்றீங்களே. என்ற மகனுக்கு உன்ன மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட மனசாரி போயிருக்குமாக்கோ. அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அக்க போர் பண்றா வீட்டுக்குள்ள. ஏங்கம்மா, முப்பத்த நல்லா வீட்டு வேலை பாப்பா, அழகா சமைப்பா. அவளை விடவா நான் உயர்ந்துட்டேன்? ஐயோ கன்றாவி இந்த சமையல நீ தான் மெச்சுக்கணுமாக்கோ. நீ நல்லவளா இருக்க போயிட்டா அவன் என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி உனக்கு இருக்குது. இதுவே எனக்கு திங்கவே முடியல. என்னமா சொல்றீங்க? ஐயா, அவன் செய்யற சாப்பாடும் அவன் செய்யற குழம்பும் யாவ திம்பாதிய. ஏதோ நானு அப்பப்ப என்ற வாணியில ஒரு பிரெட் ஆம்லேட் ஒரு பிரெட் ரோஸ்ட்னு போட்டு சாப்பிட்டு குழப்ப ஓடிட்டு இருக்கேம்மா. ஏமா அவட்ட கேட்டீங்கன்னா செய்ய போறா. உங்களுக்கு மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கா. என்னத்தா மரியாதை வச்சா? அவ்வளோ மரியாதையும் எப்ப பாருன்ற வயங்கிட்ட போய் எதையாவது சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா. நான் இருக்கிறதே அவளுக்கு பாரமா இருக்குதுமா. நான் கொஞ்சம் அழகா இருக்கிறேன்ல, அவளுக்கு ரொம்ப போராமையாக்கும். கிழவிக்கு ஆசை பாரு, அழகா இருக்குதாமா. கண் கொண்டு சகிக்க முடியல. எல்லாம் என் நேரம் கொடுமை. ஆமாமா, நீங்க ரொம்ப அழகாக்கும். எனக்கே உங்க மேல கொஞ்சம் போராமதான். அது நம்மளோட கிளாமர், அப்படிதான் இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டுமா. முக்கியமான விஷயத்த பேசதான் வந்தனாக்கோ. ஒரு வருஷம் வீட்டுல இல்லையாக்கோ? இல்லைங்கம்மா, அவர் ஏதோ வெளியே வேலையா போயிருக்காருங்க. ஏமா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கூட வெளியே என்னமா வேலை அவருக்கு? அதெல்லாம் நானும் கேட்கறது இல்ல, அதெல்லாம் அவர் சொல்றதும் இல்லையாக்கோ. இதெல்லாம் கேட்டோம்னா வீட்டுக்கு தேவையில்லாம சண்டை போடுவாரு. மா அப்படியெல்லாம் இருக்காத. உனக்கு விஷயம் தெரியுமா? உன் வீட்டுக்கார காலனி முக்குல ஒரு பொண்ணோட பாத்தனாக்கோ. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உன் வீட்டுக்கார உனக்கு ஏதோ துரோகம் பண்ற மாதிரி இருக்குது. என்ன ஏதுன்னு கேட்டு கண்டுகளிச்சிரு. என்னமா சொல்றீங்க? மா நிஜமா தான் சொல்றேன். ஒரு உருச நான் ஒரு நாள் இன்னும் பார்க்கல. நான் வந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் அந்த பொண்ணோட தான் நீங்க பேசிட்டு இருக்கறாராக்கோ. என்ன ஏதுன்னு கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுரு. அது உங்க ஆத்துல போட்டு போலாம் தான் வந்தனே. அப்புறம் முக்கியமா இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னு சொல்லிடாத. தேவையில்லாம நான் சண்டையில் துட்ட மாதிரி ஆகி போயிருமா. நீ ஏன் கேட்டுக்கோ, சரியா? இந்த ஆள் வேலைக்கு போறேன்னு வெளியே இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கானா? இன்னைக்கு வரட்டுமா? அந்த ஆள் தோலை உரிச்சு தொங்க விடுறேன். இதத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். பொம்மையில கொஞ்சமா வீரமா இருக்க வேண்டாமாக்கோ. வந்தோடனே தோலை மட்டும் இல்ல, எலும்பையே சேர்த்து உடச்சு எடுத்துரு. வரட்டுமா? சரி சரி, நான் போறேன். முக்கியமா இந்த மேட்டரை 30 தெரியாம பாத்துக்கோ. வந்த வேலை இனிதே முடிந்து விட்டது. இன்னைக்கு இவ வீட்டுல நடக்க போற கலகத்தை நம்ம தூரமா இருந்து வேடிக்கை பார்க்கணும். அந்த ஆளை நல்லவன் நினைச்சேன். எனக்கே வந்து துரோகம் பண்றானா? ஏற்கனவே புஷ்பாக்காவும் சொன்னாங்க, கேட்க வேண்டாம் தான் நினைச்சேன். இன்னைக்கு வரட்டும், அந்த ஆளுக்கு இருக்கு. வாடா மாப்பிள, இன்னைக்கு வீட்டுக்கு போய் உனக்கு இருக்கு. ஹாய் சிவா, எப்படி இருக்க? நல்லா இருக்குங்கம்மா. எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. உனக்கு இன்னைக்கு தான் கண்ணு தெரியல? இல்லைங்கம்மா, பஞ்சல விஷயத்த சொன்னாப்ல. எனக்கு கொஞ்சம் வேலைங்க, அதான் உங்களை வந்து பார்க்க முடியலையாக்கோ. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, இப்பதாப்பா கொஞ்சம் வெளியே வேலை இருந்து முடிச்சுட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு போறேன், நாளைக்கே வர்றேன். நீ போய் இவன வேலையை பாரு. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். மாட்டினா இன்னைக்கு ஜன்னலோர நின்று இவன் கதையை தான் பார்க்கணும். எப்படி அடி வாங்குறானு. என்னவுமா பைத்தியம் முடிச்சு விளையாட்டு உட்காந்துட்டு இருக்கிற? பைத்தியம் ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. என்னடி என்னாச்சு? அவ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அவ அவனா? யாருக்கு தெரியும்? யார் பத்தி பேசுற? நான் பேசிக்கிட்டே இருக்க, போய்கிட்டே இருந்த என்ன அர்த்தம்? காலனிக்கு முன்னாடி அவ கூடயோ பேசிட்டு இருந்தீங்களாமே, அவ எவ? ஓ அவளா? கொரியர்காரி. கொரியர்காரியா? கொரியர்காரியே பழகிட்டு இருக்கீங்க? கொரியர்காரிட்ட நான் பழகிட்டு இருக்கேனா? ஏய் லூசே, கொரியர் வந்துச்சு வாங்கிட்டு இருந்த, என்ன இப்போ? பொய் சொல்லாதீங்க. என்கிட்ட நீங்க பொய் சொன்னீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? பொய் சொல்லிட்டு இருக்காங்களாம், கொரியர்காரின்னு சொல்லிட்டு இருக்கிற, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிற. ஓங்கி அரைஞ்சனா பல்லு பக்கத்து காணா போயிருமாக்கோ. அறைவீங்களா? நான் நியாயமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க அறைய வேற செய்வீங்களா?
எங்க அரங்க பார்க்கலாம் அரங்க. ஏ மெண்டல், யார பத்தி என்னடி பேசிட்டு இருக்க? லூசு, தெளிவா பேசு. எனக்கு கொரியர்காரிட்ட ஏன் பேசுனீங்கன்னு தெரியணும். கொரியர்காரிட்ட என்னடி பேசுவாங்க? கொரியரை பத்தி தான் பேசுவாங்க. ஓ, கொரியர் வாங்க போனவர் தினமும் சாயங்காலம் அந்த பிள்ளைகிட்ட நின்னு பேசிட்டு இருந்திருக்காரா? தினமும் சாயங்காலம் நின்னு பேசிட்டு இருக்கான். என்னடி புதுசு புதுசா சொல்ற? நீங்க ஒரு பொண்ணு கூட தினமும் காலனி முக்கல பேசிட்டு இருக்கீங்க நியூஸ் வந்துச்சு. மரியாதையா சொல்லுங்க. இது என்ன கேட்டு நடிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நீ பேசிட்டு இருந்தா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இன்னியே அடிக்கிறியாடி நீ? முடி விடுங்க, முடிய விடுங்க. தள்ளி போங்க. அடிக்கறத வச்சிட்டீங்க. இனிமே இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். ஏ நில்லு உமா, ஏ உமா நில்லு. ஏ உமா எதுக்கு அழுகுற? அழுது என்ன காயம்? அம்மா என் புருஷனை கூட அடி அடி அடிச்சிட்டாமா. ஏ உமா நில்லு. உமா என்ன அடிக்க வராருமா, காப்பாத்துங்கம்மா. சிவா எதுக்கு நீ பொண்டாட்டி போட்டு இந்த அடிச்சிட்டு இருக்கற? அம்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இவ தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அது பொண்டாட்டி போட்டு அடிப்பே நீ. என்னாச்சுங்க, என்ன நடக்குது? வந்துட்டா நாட்டாம. முப்பாத்தா இங்க பாரு, என்னை அடிச்சு கண்ணெல்லாம் வீங்க வச்சிட்டாரு இந்த மனுஷன். இந்த மனுஷன் பண்ற தப்ப நான் கேட்டதுக்கு இப்படி போட்டு அடிச்சிருக்காரு முப்பாத்தா. அச்சோ, நீ அழுகாத உமா. ஏங்க சிவண்ணே, ஏன் இப்படி பண்ணீங்க? இவ போய் பேசுறா. இவ என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? மனுஷனுக்கு கோவம் வராம வேற என்ன வரும்? யோ, நீ சரியான தைரியசாலியா? பொண்டாடி போட்டு வெளுத்து வாங்கிருக்கிறவோட. அண்ணா, நீங்க வேற கொஞ்சம் வாய் வச்சுட்டு கம்முன்னு இருங்க அண்ணா. பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. சிவா எதுக்கு போட்டு இந்த அடி அடிச்சிருக்கிற? பாரு உமா கண்ணல எப்படி வீங்கி கிடக்குதுன்னு. அவருக்கு என்ன, அடிச்சிட்டு அவர் வழிக்கு போயிருவாரு. அந்த புள்ள பாவம், வலி வேதனை அதான் அனுபவிக்குது. அவ என்ன பேசலன்னு கேட்காம நீ ஏன் திட்டிட்டு இருக்கீங்க? ஏடி உமா, என்னதான் பண்ணுன? வாயை கொளக்கட்டையா வச்சிருக்க? விஷயத்தை சொல்லி. ஐயோ, நம்ம பேரத்தை சொல்லிடுவாளோ? ஏக்கா, இந்த மனுஷன் தினமும் சாயங்காலம் ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காருக்கா. எனக்கு இப்படி நியூஸ் வந்துச்சு. அதனால என்ன ஏதுன்னு கேட்டேன். அதுக்கு போய் இந்த அடி அடிச்சிட்டு இருக்கா. ஏங்க சிவா, இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. என்ன நீ பண்றது கேட்க கூடாதா? அட நீங்க வேற, நான் யாரு கூட பேச போறேன்? கொரியர்காரிட்ட நின்னுட்டு முந்தா நாள் கொரியர் வாங்கினேன். இவ தேவையில்லாம தப்பா புரிஞ்சுட்டு சண்டைக்கு வரா. கொரியர் கார்டு பேசுனதுக்கு சண்டைக்கு வர? நான் என்னத்த கண்டேன்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அப்படி ஒருத்தவங்க சொன்னாங்க. அத கேட்டேன். ஐயோ, நம்ம இருந்தோம் இன்னைக்கு செத்தோம். அப்படியே நைஸா நவுன்ற வேண்டியதான். ஏய், அப்ப நீயா பார்த்து சண்டை போடலையடி? ஏன் நீ இப்படி பண்ற? யார் சொன்னது? வேற யாரு? முப்பத்த மாமியா தான் சொன்னாங்க. ஐயோ, விஷயத்தை சொல்லிட்டாலே இன்னைக்கு என்ற பையன் வந்து நீ கிளின்னு கிளிப்பானே. என்னது, எங்க அம்மாவா? ஐயோ, எங்க அம்மா வாயை வச்சு கம்முன்னே இருக்காது. ஏன் உமா, எங்க அம்மா தான் வயசானவங்க ஏதோ சொல்றாங்கன்னா அதை கேட்டு நீ வீட்டுல சண்டை போடுவியா? மாமா, உங்க அம்மாக்கு அறிவே கிடையாதா? ஏன் தான் மாமா உங்க அம்மா இப்படி பண்றாங்க? வந்து ஒரு வாரம் கூட அவள காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டாங்க பாருங்க. இதான் என்ன ஏது மாதிரி சொல்லி வைங்க. ஏடி, முப்பாத்தா மாமியை பத்தி உனக்கு தெரியுமில? அப்புறம் எதுக்கு நீ தேவையான்னு கேட்டு உன் வீட்டுக்கார சண்டை போட்ட? அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன். இந்த மனுஷன் பொறுமையா தான் கேட்டேன். கோவப்பட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாரு. சிவா, நீங்க நிஜமாவே பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களா சிவா? அட நீங்க வேற, முந்தா நாள் தான் அந்த கொரியர்கார பொண்ணே வந்துச்சு. அந்த பொண்ணு அட்ரஸ் கிடைச்சு சொல்லிட்டு கொரியர் வாங்கிட்டு வந்த. இதுதான் நடந்துச்சு. வேறெல்லாம் நான் எதுவும் பேசலீங்க. ஏண்டி அறிவு கட்டவளே, வீட்டு சண்டையை ரோடு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கிற. புருஷனை கூட்டிட்டு வீட்டுக்கு போடி. தேவையில்லாத பிரச்சனை எடுத்துட்டு இருக்கா. ஐயோ, நான் முப்பத்த மாமியை பேச்சு கேட்டுட்டு வீட்டுக்கு தேவையில்லாம சண்டை எடுத்துட்டேனா? தேவையில்லாமையா? யார் கூடயும் பேசாத, யார் கூடயும் சேராதன்னு சொன்னா கேக்குறியா? ச்சே, அஞ்சு, உங்க அம்மா நல்லவங்களாட்ட வந்து இப்ப என்ன விசாரிச்சுட்டு போனாங்க. இத்தனை யாரை இழுத்து விட்டு போயிருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டு வைப்பா. ஒழுங்குமுறையா வீட்டுக்கு வாடி. உனையா வீட்டுல போய் வச்சுக்கிறேன். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு வந்து சேரு. இப்ப நான் போறேன். ஏதாவது சவுண்ட் கேட்டா வந்து என்ன ஏதுன்னு பாருக்கா. என்ற உருசு இருக்கிற கோவத்துல கொன்னாலும் கொன்றுவான். யாம பார்த்தா மாமியார் இப்படி பண்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையாக்கும். நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள யாரை இழுத்துலாமா? ஏ குஷ்பு, நாளைக்கு என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா விசாரிக்காம அடிச்சிடாதடி. வீட்டுக்குள்ள போறீங்களா? ஏதாவது சண்டைன்னா போதுமே ஓடி வந்துருவீங்களே. முதல்ல கிளம்புங்க. முப்பாத்தா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க மாமியார்ட்ட சொல்லி வை. ச்சே, ரொம்ப அசிங்கமா போச்சு மாமா. உங்க அம்மானால இன்னும் எத்தனை அசிங்கம் பண்ணுவோ தெரியல. ஒண்ணு உங்க அம்மா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டு பேத்துல யார் இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ச்சே, அம்மா என்னதான் மாடனா இருந்தாலும் இந்த பழைய புத்தி மட்டும் போவே மாட்டேங்குது. என்னதான் பண்ணி தொலைறதோ தெரியல. உங்க வீட்டு பக்கத்துலயும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்க பேச கேட்டுட்டு வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. தீர விசாரிக்காம எதுலயும் இறங்கக்கூடாது.